நீங்க என்கிட்ட உங்க துயரம் சொல்றது கேட்டு நான் இங்க கலங்கி போய் நிற்கிறேன். பூர்வ குடிகளுக்கு இந்த இடத்துக்கு உரித்தானவர்களுக்கு இடத்தை கொடுக்காம அவர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் உங்க நடுத்தரில் கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. இந்த அநியாயம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உங்களுக்கு நியாயமான இல்ல, உங்களுக்கு உரிமையான, உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு பாத்தியமான வீடுகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும். பொய்யான வாக்குறுதியை கொடுத்து உங்களை இடத்தை காலி பண்ண வச்சு வீட்டை கட்டி யார் யாருக்கும் அவங்க வேண்ட போட்டு உங்களுக்கு கொடுக்கறதா ஒரு அரசாங்கத்தோட வேலை. மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கெல்லாம் பொங்கி எழ வேண்டிய நேரம் வந்துச்சு. உங்களுக்கு நாங்க நிக்கிறோம் ஆதரவா. 23ஆம் தேதி தேர்தல் முடிந்த உடனே முதல் வேலையாக என்னுடைய முதல் கடமைகளில் ஒன்றாக உங்களுக்கு பாத்தியப்பட்ட, உங்களுக்கு சொந்தமான உங்கள் சொத்து, உங்க சொத்தை வந்து வாங்கி மற்றவங்க கொடுக்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உங்க சக்தியுடைய பெரிய சக்தி. உங்களுக்கு சொந்தமான குடியிருப்புகள் உங்க பேர்ல பட்டா போடப்பட்டு நீங்கள் குடியேறுவதற்காக உடனடியாக உங்கள் கையில் கொடுக்கப்படும். இது எங்களுடைய வாக்குறுதி. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் நகரை சுத்தமாக வைத்திருக்கும் உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலைகள் நிரந்தரமாக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் எடுக்கப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரே மாசம் எடப்பாடியார் ஆட்சி மலர்ந்தவுடன் முதல் காரியமாக இங்கே சுப்பிரமணியபுரம் அருந்ததியர் குடியிருப்பில் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள், இந்த பூர்வ குடிகள், இந்த நிலத்தின் உரிமையாளர்கள், இந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு அவங்களுக்கு சொந்தமான வீட்டு தரப்படும் என்பதை என்னுடைய உறுதியாக, எங்களின் உறுதியை மொழியாக நாங்கள் கூறுகிறோம். உங்கள் எல்லா போராட்டங்களுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம். ஆனால் நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இனி வராது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான உங்களுடைய சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி தர வேண்டும். நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில், அந்த வீட்டுக்கு எஜமானர்களாக உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் வலது காலை எடுத்து வைத்து பால் காய்ச்ச போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் உறுதியோடு கூறிக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரமாக்கி எடப்பாடியின் ஆட்சி மலர்ந்தவுடன் இங்க இருக்கும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரமாக்க அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும். நீங்கள் நினைப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வர 23ஆம் தேதி அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு கைமாறு. உங்களை ஏமாற்றியவர்களுக்கு உங்கள் சக்தி என்னன்னு நீங்க காட்டணும். மக்கள் சக்தி என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களை ஏமாற்றியவர்களுக்கு நீங்க காட்டணும். வர 23ஆம் தேதி எலெக்ஷன்ல இரட்டலைக்கு ஓட்டளிங்க. இரட்டை இலைக்கு ஓட்டளிங்க. ஆட்சியில் மட்டும் மாற்றம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். உங்கள் பணி நிரந்தரமாக்கப்படும். உங்களுக்குரிய சொத்து, உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தமாக்கப்படும். இனிமேலும் துயரம் தேவையில்லை. இது நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி. எடப்பாடியாரின் ஆட்சி மலர்ந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வசந்தங்களும் திரும்பி வரும் என்று அன்புடன் சொல்லிக் கொள்கிறேன். மறக்காதீர்கள், 23ஆம் தேதி இரட்டலைக்கு ஓட்டளிங்க. உங்க வாழ்க்கையில மூடிய இருள் விலகட்டும். நன்றி. அத்துடன் வீட்டு வசதி வாரியத்தில் இலவச மனைப்பட்டா வராதவர்களுக்கு உடனடியாக அது நிவர்த்தி செய்து தரப்படும். அதாவது விவசாயி சொல்லுவாங்க, உழுதவர்களுக்கே நிலம் சொந்தம். அதே மாதிரி இங்கே சுப்பிரமணியபுரம் அருந்ததி காலனியில் குடியிருந்தவர்களுக்கே வீடு சொந்தம். வீடு கட்டி கொடுக்கணும் காலி பண்ண வச்சாங்க. இடத்தை கட்டிட்டு கூட்டு பண்ண இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நாம வரணும். இது உங்க கையில இருக்கு. மறவாதே, 23ஆம் தேதி இரட்டையில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். 4ஆம் தேதி எடப்பாடியார் ஆட்சி அமர்வுக்குள் எடப்பாடியார் ஆட்சி எனக்கு பதவி ஏற்றவுடன் முதல் காரியமாக இதற்கான ஆவண நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை என்னுடைய உறுதிமொழியாக கூறுகிறேன்.
நன்றி நன்றி நன்றி. No, that is for my party elders to comment about. I'm here contesting in Madurai Central constituency, and all my concern now is towards the Madurai Central constituency only. The delimitation is going very. What about your opinion, sir? Delimitation failure, CM Stalin still. No, I think our Honorable Prime Minister Modi ji and our Honorable Home Minister Amit Shah ji have cleared everything enough already. So I have nothing to new to tell in this topic. Tells Tamil Nadu, Delhi any weak Tamil Nadu CM tells. What's your opinion? How come? How come? They are opposing the women's bill. They don't want to give the rights to the woman. That's the important thing. The inside thing is these dynasty politicians don't want to give representation to women. What bill they have made to fail? It's women representation bill. So the main aim is to suppress the woman power, because so that the dynasty politics will survive. That's the only thing. The PTR said that he repeated the shaming the birds, some things. How do you handle this, sir? There is so many problems going on in the Madurai Central constituency. It's not at all concentrating on clearing the people's problem. I mean, here in Subramaniapuram, Arundhati colony, where more than 500 people lived here, and government promised them new houses, vacate the houses, and they built around 400 houses. Out of 400, they gave only 200 to the original people who are living here. Remaining 200 houses were allotted to the people who are closer to the local politicians, that is the ruling party politicians. Now the people who trusted the government that they'll give their new house, because of the trust they have vacated the house. Now they are standing in the streets asking for the houses. This is the way the government is functioning, and the local minister is not concentrating in the important issues of the people, and he's spending all his time giving me names. First let him clear all the people's problem, then he can call me in names. How's your victory, sir? How's your victory? People's engagement. I am sure about not only about my victory in Madurai Central constituency, I am sure about ADMK victory all over Tamil Nadu, and our honorable leader, Mr. Edappadi Palanichami ji, will definitely become the CM. How many years you leading the vote in PTR? Leading is the vote. How many is there? 25. Lot. I am expecting 25,000. 25,000. Thank you.